2024 2024 இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள இந்த இந்தியாவில் மிகப்பெரிய பேரழிவு இந்த இந்தியாவில் நடக்க போகுதுங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நைட்டு நான் ஒரு சொப்பனம், அதாவது கனவுகள், அந்த கனவுல வெங்கடாஜலபதி கோயில் முழுமையாக அந்த அடிவாரம் மலை இருக்கும். அந்த மலை ஜேசிபி வச்சு இப்படி கீறி விட்டு மாதிரி இருக்கும். வெங்கடாஜலபதி போனால் தெரியும். அந்த அடிஸ்தலத்திலிருந்து மேலே வெங்கடாஜலபதி கோபுரம் வரையும் அக்னி கடல் அப்படியே பற்றி எரியுது. யாரு அணைச்சாலும் அணையவில்லை, அந்த அளவுக்கு எரியுதுங்க வெங்கடாஜலபதி கோவில். அதனால என்ன, யார் எந்த காரியங்கள் செய்தாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த 2024 டிசம்பர் முடிவதற்குள்ள நம்ம இந்தியாவில் சில இடங்கள், சில மாநிலங்கள், அதாவது குறிப்பிட்டு சொல்கிற பாருங்க, பீகார், ஆந்திரா, தெலுங்கானா, ஹைதராபாத்து, இந்த மாதிரி இந்த யூபி, இந்த மாதிரி நிறைய மாநிலத்தில் மிகப்பெரிய பேரழிவு. இது ஏதோ ஒரு காமெடிக்காக, ஒரு ஃபன்னுக்காக தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த டிசம்பர் 2024 முடிவதற்குள் தாங்க முடியாத அழிவு இந்த பூமியில் நடக்க போகுது. அது எங்கே வேணாலும் இருக்கலாம், சென்னையில் கூட இருக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, வெங்கடாஜலபதி கோயில் ஒரு மிகப்பெரிய புண்ணியஸ்தலம். நான் ஒரு கிறிஸ்டின், நான் 5 வருஷமாக சர்ச்சுக்கு போனாலும் மசூதிக்கும் போய் அவ்வாவை கும்பிட்டுருவேன். ஆனால் யாரோ செய்த தவறுனால் இவருடைய நாமம் மிகவும் தூசிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய வெளிப்படை அந்த கோபத்தினால இருக்கலாம், அல்லது சில மனிதர்கள் ஊழல்கள் அதிகம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழல், ஏழைங்க அவன் எட்டி பார்த்தா ஏழை வீட்டாண்டே இருப்பான், அவனுக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டான். ஆனால் இவன் லட்ச கோடிக்கணக்கு பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிச்சு பணக்காரருக்கே கொடுப்பாங்க. இவனுடைய சாபம் அவனை தாக்குது. இந்த மாதிரி இந்த இந்தியாவில் மிக வன்மையான கொடுமையான சாபங்கள் நிரம்பியிருக்கு. இந்த 2024 டிசம்பர் முடிவதற்குள்ளே என் ஜனங்களே, என் மக்களே, இந்த இந்தியாவில் மிகப்பெரிய வன்முறைகள் அல்லது அழிவுகள், மலை அக்னி, வெங்கடாஜலபதி கோயில் எரியுதுன்னா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம், உலகத்தின் புகழ்பெற்ற கோயில் வெங்கடாஜலபதி, அதையே எரியுதுன்னா எப்படியாப்பட்ட அழிவுகள் இந்த பூமியில் நடக்க போகுதுன்னு, இது இந்தியாவில் குறிப்பிட்டு நடக்க போகுதுன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இது ஏதோ ஜோக்குக்காக நினைக்காதீங்க. நிச்சயமாக டிசம்பர் மாதம் முடிவதற்குள் நடக்கும். இது எவ்வளோ பெரிய அரசியல்வாதி தலைவர்கள் இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பேரழிவு சந்திரன் டிஸ்கவரியில். இதை கடவுள் ஒரு வாரமாக சொல்லிட்டு என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு, இது சொல்லுன்னு. நானே பயந்தேன், எப்படிடா சொல்கிறது, மக்கள் எப்படி இது புரிஞ்சுப்பாங்களா, இல்லை ஏதாவது நடக்குமான்ட்டு. தெளிவாக ஒரு வாரமாக நான் யோசனை பண்ணேன். சொல்லுன்ற ஒரு வார்த்தைகள் வந்தது, நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, கொரோனா வந்ததுக்கு முன்னே நான் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கேன். நரேந்திர மோடி ஐயா நம்ம இந்தியாவில் ஆட்சியில் இருந்தார். அமெரிக்காவில் ட்ரம்ப் இருந்தார். கொரோனா வருவதற்கு முன்னே நான் ஒரு வீடியோ போட்டேன், இன்னொரு மாதத்துக்குள்ள இந்த பூமியில் மிகப்பெரிய அழிவுகள் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி அந்த 1 மந்தில் கொரோனா வந்தது. அதே போல் இதுவும் நிச்சயமாக எவன் தன்னுடைய பணம், பொருள், காசு பெருசு நினச்சி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களிலெல்லாம் இந்த 2024 டிசம்பர் முடிவுகள் அடி மேலே அடி விழுந்து ஒவ்வொருத்தரும் நாஸ்தியாகி உட்காருவீங்க. வேணா பாருங்கள். ஏழைகளை அனாமத்தமாக தூக்கி விசட்டு கோடிக்கணக்கான பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் ஜாலியாக வாழ்கிறீங்களா? இது கடவுளுக்கு உண்டான பிரசாதத்தில் கலப்படம் பண்ணுறீங்களா? இது மாதேஸ்வரம் கோயிலுக்கு போனால் காசு, அது பழனி மலைக்கு போனால் எல்லா இடத்துலையும் தொட்டதுக்கெல்லாம் காசு. ராமேஸ்வரம் போனால் நடந்து போகிற வழியில் அந்த கோயிலுக்கும் அதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது. ஒரு பாத்ரூமு கிடையாது அந்த கோயிலுக்குள்ளே, தண்ணி வசதி கிடையாது. சாமியை வச்சு பணம் புரட்ட பார்க்குறீங்க, பணம். ஆனால் மக்களுக்கு உண்டான சரியான ஒரு தீர்வு இல்லை அந்த பூமியில். ஆட்சியாளர்களும் அப்படி தான் இருக்கீங்க. புறம் பணத்தை வச்சு மையப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்க ஆட்சியாளர்கள் அசிங்கமாக வருது. ஏன்னா உங்களுக்கு தேவை பணம். மனிதன் எப்படி இருந்தால் என்ன, ஏழைகள் செத்து போனால் அதை பற்றி அவசியமே கிடையாது. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்.
இந்த மாதிரி இந்த பூமியில் நிறைய அழிவுகள், கழிவுகள், குப்பைகள் வளர்ந்துருக்குது. இதை பாடம் புகட்டவே கடவுள்கள் அனைத்து ஒன்று சேர்ந்து பிரம்மாண்ட அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. இது நான் சொல்ல, இந்த உலகத்தில் நடக்க போகிறத சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு கடுமையாக இருந்தால் அது நான் பொறுப்பல்ல. வார்த்தைகள் எனக்கு வந்தது, நான் சொல்கிறேன். சித்தர்கள் போல் இந்த வார்த்தைகள் எனக்கு வந்தது, நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் ஜோக்காக எடுத்துக்கினாலும் சரி, இல்லை திங்கிங் பண்ணாலும் சரியே, இல்லை இது உண்மை இருக்குமான்னு நினைச்சாலும் சரியே, அது உங்களுடைய எண்ணத்தின்படி நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். எனக்கு வந்து சொப்பனம் வெங்கடாஜலபதி கோயில் அடிஸ்தலத்திலிருந்து நம்ம காலுக்கு கீழ் திருப்பதின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்திலிருந்து அவருடைய புண்ணியஸ்தலம் மேலே கோபுரம் முதற்கொண்டு அக்னி கடல் எரிது, பத்தி கட 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 கடன்னு எரிது. அதை அனைத்து பேர் அணைக்கிறாங்க, அணைக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இது எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சந்திரன் டிஸ்கவரி சேனல், பிக் பாஸ், தருமபுரி, தமிழ்நாடு, பாலக்கோடு.